பார்ட் 1க்கு தெரியாம யாராவது வர கூட வாய்ப்பு இருக்கு. பார்ட் 2க்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் வரமாட்டாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. காங்கட்டுக்கா ஹுக்கும் செல்லி அல்ல 4 பேரு மணல அல்ல 2 பேரு மிஷினா ஓட்ட ஒரு ஆளு காங்கட் போடுறோம். போறாங்க உள்ள போறாங்க பவுண்டி டீம் உள்ள போறாங்க. யாஸ்னியாக்குள்ளே இறங்கிறது பவுண்டி டீம். சீனியர் பாட் ஸ்குவாட் நம்ம சேவியர் ப்ரோ அணி ஒரு வெற்றியை முதல் முறையாக வாரில் ருசிச்சுதா. இந்த டீம் பவுண்டியிலிருந்து இந்த டீம் அடிக்க யாரா வருவாங்களா? ஒரு பாயிண்ட் எடுக்க. A few minutes later. முதல் நாக் அவுட். மீதி பேர் 3 பேர் மேல இருக்காங்க. சீனியர் பாட் ஸ்குவாட் அடிச்சு எஸ்ஓபிடிஎஸ் ஒரு பாயிண்ட் எடுப்பாங்களா? எஸ்ஓபிடிஎஸ் கரெக்டான பாதையில் போய் கொண்டிருக்குது. எஸ்ஓபிடிஎஸ் கரெக்டான பாதையில் போயிட்டு இருக்கு. அடிப்பாங்களா மாட்டாங்களா? ஒருத்த மேல நின்று கிறுக்கா போட்டுருக்கான். மேல இருந்து வருவாங்கன்னு வரான் வந்து இறங்கணும்னே தூக்குறாங்க. போச்சு ஒருத்த தெரியாம கீழே விழுந்தான். எஸ்ஓபிடிஎஸ் மாட்டிக்கிட்டானா? தொட்டு வந்து அடிக்கிறான். எடுத்தாங்களா ஒரு பாயிண்ட் எடுத்தாங்களா? எடுக்கப்பட்டது. எஸ்ஓபிடிஎஸ் பவுண்டியை எடுத்துட்டாங்க. ஒரு சிங்கத்தை ஒரு சிறுத்தை நோக்கி பார்த்துட்டேடா. துப்பாக்கி வச்சு உன் தலையை தனியா இருக்கிறேன் பாடுறா. எலை இன்ஸ்பெக்டர் இல்ல ஒருத்தர் இருக்கான். இல்ல ஒருத்தர் இருக்கான். நீயோட நீ க்ளோஸ்ல ஒருத்தர் இருக்கான். டொட்டோ எடுத்தாகணும். ஐயோ தொட்டு ஆழமரணம். பவுண்டியை டிஃபென்ஸ் செய்து ஒரே ஒருத்தர் பவுண்டி டிஃபென்ஸ் செய்துட்டு இருக்கான். பக்கத்துல தான் மெய்சன் இருக்கான். அடிச்சா ஒரு பாயிண்ட் கரெக்டா போயிட்டு இருக்கு. எஸ்ஓபிடிஎஸ் இப்ப அடிச்சே ஆகணும். ஒரு பாயிண்ட் எடுத்தே ஆகணும். எடுப்பாங்களா மாட்டாங்களா? இல்ல பாய், 10 கிலோ கறி வேணும் பாய். இருங்க ரொம்ப போய் கம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ மெஜிஷியன் ஆக்கு ஒரு பாயிண்ட் விடுறாங்க. ஐயோ இவன் அடிச்சா இவனுக்கு போய் ஒரு பாயிண்ட் போடு. மாயாவி போட்டு பிரிக்கிறான். சீனியர் பாட் ஸ்குவாட்ல ஒரு தரமான பிளேயர் இருக்கான்டா. தரமான யாரோட ஒரு பாயிண்ட் போகுது? யாருக்கு ஒரு பாயிண்ட் போகுது? யார் அடிப்பாங்க? ஆரி மாயாவி தனியா சீனியர் பாட் ஸ்குவாட் பிளேயர் தனியா போராடிட்டு இருக்கான். என்ன நடக்க போகுது? எஸ்ஓபிடிஎஸ் யார் இருக்காங்க? சாக்கோ மட்டும் தான் இருக்கான். சாக்கோ பக்கத்துல பார்த்தா கோட்டி ஸ்லேவ் எங்கேயோ இருக்கான். எஸ்ஓபிடிஎஸ் தனக்கு கிடைத்த வாய்ப்பை மறுபடியும் நழுவ விட்டது. எஸ்ஓபிடிஎஸ்ல 3 பேருமே ரொம்ப அகாலவாதம். ஒருத்தன் கோட் எங்கேயோ இருக்கான். ஒரே ஒருத்தனால எஸ்ஓபிடிஎஸ் ஒரே ஒருத்தன் அடிக்க ஒரு பாயிண்ட் எடுக்க முடியவில்லை. ஐயோ அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, வெளுத்து வாங்க போகுது. யூடியூப் மட்டன். ஓ பங்கோஜி வேலை காட்டுறான். ஆரி மாயாவி யார் அடிக்கிறாங்க? சாரி ஆர்எஃப் மாயாவி யார்? மட்டன் வரான். பங்கோஜி மட்டன் பாடிச்சு விட்டான். எம்பிடிஎஸ் சென்றது. ஒரு பாயிண்ட் மறுபடியும் டிஃபென்ஸ் செய்ய முடியவில்லை. எஸ்ஓபிடிஎஸ் ஒரு பாயிண்ட் எடுக்க முடியவில்லை. எம்பிடிஎஸ் இடம் ஒரு பாயிண்ட் சென்றது गाइस. ஹலோ எங்க மதன்னா கமெண்ட்ரியில இந்த எம்எஸ்ஓபி ப்ரோ காணோம். குடிச்சுட்டு ரூமுக்குள்ள டான்ஸ் ஆடுறாரா. எனக்கு பயமா இருக்குடா, நீ கிளம்பி வாடா. A few minutes later. எஸ்ஓபிடிஎஸ்ல 3 பேரு டீம். ஐயோ ரைவல்ரி. யாருக்காக இந்த டிராஃபியோ அவங்களோட ரைவல்ரி தொடங்கியது. எஸ்ஓபிடிஎஸ் அடிக்குமா? நான் மீது இருந்த அநீதிக்காக பழி தீர்க்குமா? குமாடி 3v3 டா. பங்கு எஸ்ஓபிடிஎஸ் டிபிடிஎஸ்
ஏதோ ஒரு முக்கியமான டீம் ஜெயிக்க போகுதுடா. பங்கு ஜெயிச்சா 2 அணி 2 டீம் 2 பாயிண்ட் 2 மீட்டர் ரஸ்காட் ஜோன் போயிட்டான். ரஸ்காட் வெறியான ஜோன் எடுத்தான். டிபிடிஸ்ல 3 பேர் இருக்காங்க. டிபிடிஸ்ல 3 பேர் இருக்காங்க. என்ன நடக்க போகுது? சாக்கோ நாக்கு டொட்டோ மட்டும்தான் இருக்கான். டொட்டோ காப்பாத்துவானா? நேத்து நடந்த அநீதிக்காக டொட்டோ போராடுவானா? மறுபடியும் நேர் போடுறாங்க. என்ன ஒரு இவ்வளவு இன்டென்ஸா போகுது? ஆமா, அது ரிவெஞ்ச் நடந்து போயிட்டு ரிவெஞ்ச் மேட்சோட உச்சம் கொண்டு போயிட்டு இருக்காங்க. 4வது மேட்ச், ஃபர்ஸ்ட் டேவோட 4th மேட்ச். டொட்டோ வெட்டி பெறுவானா? இல்ல போக போறாங்களா? யார் ஹீல் பேட்டில்? ராட்ரிக் ஹீல் பேட்டில் சரியா பண்ணுவானா? ராட்ரிக் கிட்ட ஹார் இருக்கு. ராட்ரிக் ஹீல் பேட்டில் ஒழுங்கா பண்ணுவானா? இல்ல டொட்டோ வந்து டபுக்குன்னு அடிப்பானா? இந்த ரிவெஞ்ச் மேட்சோட ரொம்ப முக்கியமான மேட்ச். என்ன நடக்குது? லெட்ஸ் see. இந்த பக்கம் சிங்கட்டோல் ராட்ரிக் பண்றான். சொன்ன மாதிரி சிங்கட்டோல் வரான். சிங்கட்டோல் நாக்கோட்டா. சிங்கட்டோல் எகிரி அடிச்சான். சிங்கட்டோல டொட்டோ நாக் செய்தான். ராட்ரிக் ஹீல் பேட்டில் பண்ணிருக்கான். மட்டன் டைஸ் ஹீல் பேட்டில் பண்ணிருக்கான். டொட்டோ மரணம் அடைந்தான். யார் வெற்றி பெற்ற போறாங்க? டிவிடிஎஸ் வெற்றி பெற்றது. ஒரு பாயிண்டையும் செக்யூர் பண்ணது. டிபிடிஎஸ் மறுபடியும் ஒரு விக்டரி. டிபிடிஎஸ் இன் ஸ்லாட் 1. அவ்வளவுதான். டிஃபென்ஸ் என்ன 40 செகண்ட் தானே? இன்னொரு ரீகால் இருக்கா? இன்னொரு டைம் இல்ல, முடிச்சு 40 செகண்ட் தான். முடிச்சு ஜியூஸ் முடிச்சிட்டாங்க. இந்த மேட்ச் எஸ்ஓபிடி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா பார்ப்போம். அவ்வளவுதான். ரீகால் முடிஞ்சு பவுண்டி முடிவடைந்தது கைஸ். முடிந்தது. A few minutes later. வேலு உள்ள இறங்கிட்டான் கைஸ். வெட்டி வேலுக்கு தான். வாவேலு இந்த பக்கம் 5 கில். கோஸ்டோபி 5 கில். 17 கில்லுடா. 17 கில் போட்டுருக்காங்கடா. டாமினேட் பண்ணிட்டாங்க கடைசி மேட்ச். ஐயோ ஸ்லாட் 1 நாளைக்கு பவுண்டி இவங்க தான். நாளைக்கு எல்லாரும் ஒவ்வொரு பாயிண்ட் தான் இருக்காங்க. நாளைக்கு பவுண்டி இவங்க தான் வர போறாங்க. பவுண்டிக்குள்ள நுழையும் மணியா வருகிறது. வேலையை காட்டுறாப்ல. இறங்கிட்டாப்ல. அவ்வளவுதான். இனிமேல் வெற்றி வேலுக்குதான். ஸ்லாட் 1 வேலுக்குதான். பிடிஎஸ் மறுபடியும் ஸ்லாட் 1 தான். இல்லாமே ஸ்லாட் 1 போகுதா? ஓ நோ காய்ஸ், ரொம்ப நாள் ஸ்லாட் 5ல உட்கார்ந்து இருந்தாங்க. பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் இப்பதான் ஒரு பால் வாங்கப்படுமா? பாப்போம் கைஸ். கமான் வேலு. வர தூக்குறவங்க அவ்வளவுதான். ஒரே ஒரு நாணி மாட்டிக்கிச்சு. வெற்றி வேலுக்கு சென்றது. முடிவடைந்தது. பல நாள் கழித்து, பல இரவுகள் கழித்து, பல பகல்கள் கழித்து, பல நாட்கள் கழித்து உங்களுக்கான இன்ட்ரோவான டேவா. அசார் 7 கில்லு. கிளவுடம் பேர் ஐஜல் பண்ண சொல்லி வாங்கிட்டு போன கிளவுடம் பேர் 3 கில்லு. ஈஸ்வா 6 கில்லு. கோஸ்டோபி 6 கில்லு. 22 கில்லு கைஸ். பிடிஎஸ் ஸ்லாட் 1 எடுத்தது கைஸ். The next day. கோஸ்டோபி மாட்டுவானா? கோஸ்டோபி தோத்துறாங்க. கோஸ்டோபி M24 வச்சு அடிக்கிறாங்க. கோஸ்டோபி தன்னுடைய டிரைவிங் ஸ்கில்ல காட்டுறான். எங்க கூட உட்கார்ந்தா டிரைவே பண்ண மாட்டான். மாட்டினா பம்பரை கட்ட மாட்டியா? மாட்டான் கைஸ். டிரைவ் செய்து கொண்டு போயிட்டு இருக்கான் கோஸ்ட். மாட்டிக்கொண்டான் வேலு. வேலு எங்களை எவ்வளவு நாள் ஏமாத்திருப்பேன். போச்சு. கார் இடிக்கப்பட்டது. மரத்தில் அடிக்கப்பட்டது. உடைக்கப்பட்டது. காரை இடிச்சு போட்டாங்க. இறங்கும் போதே வேலு புகழ்ச்சிட்டாங்க. அடிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோக்கர்ஸ் பப்பி நம்ம கோஸ்டோட பாலையாத நண்பன், கோஸ்டோட உயிர். கோஸ்டும் அவனும் என்னாரும் எப்ப பார்த்தாலும் வெளியே சுத்தி கொண்டிருக்கும் தோஸ்துகள்.
தோஸ்து பாடா தோஸ்து. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற நீங்க வேற. அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. இப்ப அவங்கிட்டாங்க நமது இப்படி போட்டுட்டே தோஸ்து அப்படின்ற மாதிரி அதே ஜோக்கர் தொப்பி. எங்கேயாவது போய் ரீகால் பண்ணி ஆகணும் guys. பாப்பா என்ன நடக்குதுன்னு ரீகால் பண்ணலாம். அசார் எங்க போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரியல. ஃபுல் பிரஷரா இப்ப யார் மேல இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம அசார் மேல தான் இருக்கு. ஐயோ அந்த பிரஷர் அசார் வண்டி போச்சிங்க நோக்கி அசார். ஐயோ அங்க பாரு போச்சிங்க நோக்கி எத்தனை வண்டி எடுத்து பாரு அந்த பக்கம். ஐயோ ஜீவா சாக்கோ எஸ்ஓபிடிஎஸ் துரத்துறது. ஹைப்பர்சான் துரத்துறான். ஐயோ பெண்கள் அணி பக்கத்துல இருக்கு. 7 அணி கிரிட்டாம்பட்டான் பிடிஎஸ் துரத்தி கொண்டு போய் கொண்டிருக்குது. நெடுமாறன் ராஜாங்கம் பேர் கேட்டிருக்கேன். யாராவது ஒருத்தர். ஐயோ கப்பல் ரெனால்டு பாரு எப்படி போயிட்டு இருக்கானே அவன் அடிக்கிறதுக்கு. ரெனால்டு ஒயிட்டு தரமான ஒரு செய்கையை போட்டான். அங்க பாரு கடல் மேல ஈசோ தேடி போயிட்டு இருக்கான் ரெனால்டு ஒயிட்டு. போட்டு வெறித்தனம் என்ன ப்ரோ. ஐயோ ரெனால்டு தரமான ஒரு சம்பவம். அங்க பாரு ரெனால்டு பாத்துட்டா பாரு. ரெனால்டு ஸ்பாட் பண்ணிட்டான். கீழே போகும் கப்பல். ரெனால்டு ஸ்பாட் பண்ணி சொல்லிட்டு இருக்கான் இங்க ஒரு கப்பல் வருது. நெடுமாறன் ராஜாங்கத்துல இறங்கிட்டு இருக்கான் ரெனால்டு ஒயிட்டு. போடு ஆர்ல வந்து பிடிக்கிறாங்க ரெனால்டு. தெரியலையா காமிச்சு கொடுத்துறோம் போலியா. இங்க ஒரு கப்பல் போய் கொண்டிருக்கிறது. யூடியூப் மசார் தப்பிட்டு கொண்டிருக்கான். இன்னொருத்தல ஸ்ட்ராட்டஜி மஜா. ரெனால்டு எல்லாம் மஜா ஸ்ட்ராட்டஜி போட்டுக்கிறான். இந்த சீன்லாம் கிடையவே கிடையாதுடா பப்ஜில. பிஜிஎம்ல கிடையாது ஸ்ட்ராட்டஜி கைஸ். கடல்ல இருக்கும் கப்பல் அடிக்கிறதுக்கு வானத்துல நெடுமாறன் எடுத்துட்டு போறதெல்லாம் இதெல்லாம் எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி ஒன்லி இன் வார் கைஸ். ஒன்லி இன் வார். யாரு பங்கோஜி அவங்க அடி துரத்துது இப்போ. ஆமா பங்கோஜி கப்பல் துரத்துறான். பங்கோஜி கப்பல் துரத்துது. ஸ்காயோபி துரத்த படிக்கிறான். ஈஸ்வர பங்கோஜி தாக்குதல் நடத்துவானா. ஸ்காயோபி கரகா பரகான்றாங்க கைஸ். இறங்கி அழுத்த போறானா. யாரங்க 1 HP ஈஸ்வா 1 HP இருக்கான். யூடியூப் மசார் எங்க போயிட்டு இருக்கான். யூடியூப் மசார் அகால மரணமா. யூடியூப் மசார் ரீகால் பண்ண போறான். பிரிசன்ல ரீகால் பண்ண போறான்னு நினைக்கிறேன். அநேகமா இப்ப செத்தே ஆகணும். இந்த ஃபைட் இழுத்தே ஆகணும். இந்த ஃபைட் இழுக்கிற நேரத்துல யூடியூப் மசார் காப்பாத்திட்டாங்க கைஸ். டீம் 1 பீட்டஸ் பவுண்டியை காப்பாத்தப்பட்டான். அசார் ஒரு அருமையான வேலை பார்த்தான். அசாரால ஒரு பாயிண்ட் காப்பாற்றப்பட்டது. ஈஸியா பவுண்டியை காப்பாத்திடுவாங்க. அவ்வளவுதான். அடுத்த நிமிஷம் காப்பாற்றப்பட்டது. யூடியூப் அசார் அவங்க டீமை காப்பாத்திட்டாங்க. வாட் a game play by யூடியூப் அசார் கைஸ். வாட் a game play by யூடியூப் அசார். கோஸ்ட் டோபி வந்து கொண்டிருக்கான். கிளவுட் வந்து கொண்டிருக்கான். யூடியூப் அசார் வந்து கொண்டிருக்கான். எல்லாரும் வந்துட்டாங்க கைஸ். பவுண்டி சேவ் பண்றதுக்கு இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு. இன்னும் 2 நிமிஷம். அசாரால் பவுண்டி காப்பாற்றப்பட்டது. 2 பாயிண்டோட மேட்சா 1 பாயிண்டா மாத்திருச்சு பிடிஎஸ் டிஃபென்ஸ் செய்தது. முதல் முறையா பிடிஎஸ் டிஃபென்ஸ்ல வந்துச்சு. ஆனா முதல் முறையா டிஃபெண்ட் பண்ணிருச்சு. அந்த மாதிரி விளையாண்டுச்சு பிடிஎஸ் ரசிகர்கள் நெஞ்சில் பால் வார்க்கப்பட்டது. 2 பாயிண்டா இருந்த மேட்ச 1 பாயிண்டா குறைச்சிருச்சு பிடிஎஸ். ஃபயர் பிடிஎஸ் 2 வருது. 4 பேர் ஒன்னு சேர்த்துட்டாங்க. 4 பேர் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. எம்பிடிஎஸ் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பிடிஎஸ் வந்து எம்பிடிஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 பேரை ரீகால் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் உள்ள போறான். கோஸ்டோபி தவறேச்சானா. இலக்கப்பட்டா 8 செகண்ட் 7 செகண்ட் தான் இருக்கு. அபார்ட்மெண்ட்ல இருந்திருக்கலாம். கோஸ்டோபி தவறு இலக்கப்பட்டதா. பரவாயில்ல. ஆனால் பவுண்டி சேவ் செய்யப்பட்டது. 2 பாயிண்டா இருந்த மேட்ச் 1 பாயிண்ட் ஆயிடுச்சு. இனிமேல் அவங்களை அடிச்சா கணக்கு கிடையாது. வெளியே போறோம் அவ்வளவுதான். அடுத்த டீம் பார்க்க போறோம் அவ்வளவுதான். பவுண்டி சேவ் செய்யப்பட்டது. A few minutes later. It's a 4v3. AJ Prime எந்திரிச்சு அடிச்சுட்டு உட்காந்துட்டான். பார்த்தாங்களா? இப்போதைக்கு 3v3 தான் ஓட்டான். இதுல நாக் அவுட். இவன் ஜோனுக்குள்ள போணும். ஜோனுக்குள்ள இருக்கிறது இப்போதைக்கு ஹைப்பர் சான் டீம். நம்ம AJ Prime ஜோனுக்குள்ள 2 மீட்டர் போணும். இந்த பக்கம் யாரு? இன்னொருத்தங்கடா காண போயிட்டான். டிபி குணால் 21 மீட்டர் போனோம். எடுத்துதான் வருகிறது வண்டி. பஞ்சர் ஆயிருக்கு. டிபி குணால் லாக் அவுட். உள்ள வர முடியல. டிபி குணால் லாக் அவுட். ஹைப்பர் சான் கிட்ட வரான். கொஞ்ச நாக்கா. கேண்டி ஒரு நாக்கா 1 HP.
போன பேஜே பிரைம் தூக்கிட்டாங்க. ஹைப்பர் சார் மட்டும் தான் இருக்கான். ஹைப்பர் சார் மட்டும் தான் இருக்கான். மூடி வாடே இது. சரி கில்லே அடிக்கலாம் வின் அடிச்சிருச்சு கேண்டி. அருமையான ஒரு ஆட்டம் கைஸ். அருமையான ஆட்டம். இப்போ பவுண்டியா கேண்டி உள்ள போவாங்க. ஸ்டார்ட் வரல கேண்டி இருக்கும் கைஸ். உள்ள வர ரொசாக்குல இறங்கிட்டு இருக்கான். ஸ்டார் கிஸ் லைவ். முகிலன் எங்கே போய்கிட்டு இருக்கான். முகிலன் ரீகால் பக்கத்துல இறங்குறான். ரீகால் பக்கத்துல ஒரு அணி இருக்கு டீம் 24. கேண்டி எங்க இருந்து கேண்டி ரீகால் பக்கத்துல இறங்குது. பவுண்டியை டிஃபென்ஸ் செய்வாங்களா? பவுண்டி டிஃபென்ஸ் செய்யப்படுமா கைஸ்? பாப்போம். துரத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லையே இவன் போற வழியில திரும்பி பின்னாடி போயிட்டு இருக்கானே. போறான் வரான் போறான் வரான் போறான் வரான். மாட்டிக்கிட்டாங்க. துரத்தி வந்து அடிக்கப்பட்டது. துரத்தி வந்து அடிக்கப்பட்டது. முகிலன் ஓ டீம் 14 எப்படியாவது வின்சி அணி எப்படியாவது பவுண்டியை தூக்கணும் அப்படின்னு விளையாடுறாங்க. எப்படியாவது பவுண்டியை தூக்கணும் விளையாடுறாங்க. அண்ணாத்தே அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. மறக்க முடியல. அண்ணாத்த அடிதடி அரதடி சரவல தூக்கு. அண்ணாத்தே ரீகால் பண்ணிட்டான். அண்ணாத்தே வந்து பத்திரா ரீகால் அடிக்கிறாரு. முகிலனும் கேண்டிஸ் லைவும் எங்க இங்க இருந்து தப்பிப்பாங்களா பாப்போம். கேண்டியை தூக்கிட்டாங்க. கேண்டி ஆளா மரணம். கேண்டியை தூக்கிட்டாங்க. கேண்டியை தூக்க தான் போயிருக்காங்க. அடுத்தது முகிலன் லைவ். அவனை தூக்க வராங்க. அவங்க டீம்ல முதல் விக்கெட் விழுந்தது. சாக்க வந்துட்டான். எஸ்ஓபிடிஎஸ் வந்துருச்சு. ஒரு நாக்கு எஸ்ஓபிடிஎஸ்ல முதலீடு இறக்கப்பட்டது. அந்த ஸ்கை ஓபி ஸ்கை கிட்ட மாட்டுவானோ. ஓ அங்க இருந்து சாக்க அடிச்சிட்டு இருக்கான் ஒரு பக்கத்துல. மறுபடியும் பொறுமையா காத்து கொண்டிருக்கான். பவுண்டி அடிக்க வர அப்படின்னு அடிச்சு ஒவ்வொருத்தனா ஓட விடுறான் ஸ்டார்க்கு. இவன் மட்டன் தான் துரத்துறான். பங்கோஜி டீம் அங்க பாரு. ஒருத்தர் அந்த போது பிடிக்கிறான் பாரு. அவன இவன் தான் முகிலன் தான். மாட்டிக்கொண்டார் முகிலன் மாட்டிக்கொண்டார் என்று நினைக்கிறேன். கரெக்டாக இறங்கி விட்டார். என்னடா மறுபடியும் ஓடுறானுங்க. ஆனா எம்பிடிஎஸ் அடிச்சா எம்பிடிஎஸ்க்கு பாயிண்ட். ஆமா இப்ப யார் அடிக்கிறாங்க அவங்களுக்கு பாயிண்ட். யார் அடிக்கிறாங்க அவங்க பாயிண்ட். ஸ்டார்க்க முடிச்சாங்க. ஒரு பாயிண்ட் யாருக்கு போகுது? ஒரு பாயிண்ட் யாருக்கு போகுது? எம்பிடிஎஸ் அடிச்சா 2 பாயிண்ட் லீடிங் போயிடுவாங்க. யார் வந்து இறங்குனாரு? எம்பிடிஎஸ் இறங்கியது. பாயிண்ட் எம்பிடிஎஸ் நோக்கி போகுது. எம்பிடிஎஸ் நோக்கி போதா முடிந்தா இல்ல சாராயவால் சாராயவால் தோக்குறாங்க தக்கில. எம்பிடிஎஸ் ஏன் பவுண்டியை தான் வசப்படுத்தியது கைஸ். வெரி எம்பிடிஎஸ் 2 பாயிண்டோட நம்பர் 1 இடத்தை பிடிக்குது கைஸ். எங்க போற சிவாஜி? சூச்சு அப்போ கெத்தா நந்து வரான். கேட்ட எல்லாம் கண்டு வரணும். மாசு மரணும். டஃப் தரணும். Few minutes later. ஓகே டி வீடியோஸ் ஜோன் எடுக்கறாங்க. ஜோன் அடிச்சு பிடிக்கறாங்க. ஆல்ரெடி ட்ரோல தூக்கிட்டாங்க. ட்ரோல காலி வேலு மாஸ் காட்டுகிறான். வேலு மாஸ் காட்டி கொண்டிருக்கான். மறுபடியும் வேலோட வெற்றியா? ராட்ரிக் மட்டும் தான் இருக்கான். மொத்தம் 4 டீம். டிபிடிஎஸ், பிடிஎஸ், எஃபிடிஎஸ், வால்கர் பிளேஸ். ஜியூஸ் 1 HP. ஜியூஸ் தன்னை தானே தற்கொலை பண்ணிக்கிட்டான். தன்னை தானே தற்கொலை பண்ணி ஜியூஸ் ஹால மாட்ட மாட்டான். அவ்வளவுதான். ராட்ரிக்க பொறிக்கிறாங்க.
ராட்ரிக பொறிக்கிறாங்க. வேலு வேலு வேலையை காட்டிட்டு இருக்கான். வேலு வேலையை காட்டி கொண்டிருக்கான். ஒரே ஒருத்தன். வேலோட வெற்றி உறுதி செய்யப்பட்டது. வீட்டை சசிகலா சேட்டை பத்த வைக்க ஆரம்பிச்சாங்க. யாருமே இல்லாமையே வேலு 2வது மேட்ச் வின் பண்ணி லாஸ்ட் ஒன் பவுண்டனியா ஆறான். யாருமே இல்ல. Are you serious? வேலு மறுபடியும் முடியுதா உங்களால? வேலு மறுபடியும் பாருங்க. சா இல்ல, ரோல் இல்ல, வின் இல்ல, சுட்டி இல்ல, யாருமே இல்ல. But still வேலு is winning guys. Still வேலு is doing all the things. வர மாதிரி